மேட்ச் நல்லா தான் இருந்தது. பட் ஃபினிஷிங் நம்ம சைடில் இல்லை. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் சிவம் துபையோட 6s அண்ட் தோனியோட 4 ஹைலைட் ஆஃப் த மேட்ச். இங்கேயும் செஞ்சுட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம SRH செய்ய போகிறோம். என்ன லாஸ்ட்டில் தோனி வந்து ஒரு 4 அடிச்சு குத்தாரு. அது நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு 16வது ஓவரில் சர்க்குல் தாகர் வந்து ஒரு 6 கொடு, இந்தா போட்டுக்கோ அச்சுக்கோ அப்படின்னு குத்துட்டான். அது மட்டும் பிடிச்சிருந்தானா வேறு லெவலில் இருந்திருக்கும். மேட்ச் நம்ம கையில் இருந்திருக்கணும். டிஜேலாம் பாட்டு போட ரெடியாக இருந்தார். கடைசியில் வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாம் தொண்டை தண்ணியும் போச்சு. அவர் பேட்டிங் வந்து செம்மையாக இருக்கும். அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும். நான் அப்போவே சொன்னேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, ஸ்டானிஸ் ஒரு விக்கெட்ரா, வேறு எவன் விக்கெட்டும் வேணும், ஸ்டானிஸ் விக்கெட் எடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டில் தீபி கூட வந்து அர்றோன்னு உசுப்பேற்றி விட்டு இது பண்ணி விட்டான். ஆமாம், வச்சு செய்கிறாங்களே, என்ன பண்ணுறது. அடுத்த மேட்ச்சை பார்ப்போம். என்னன்னா தலை இறங்கிட்டார் சென்னையில், அவ்வளோதான். வேறு என்ன வேணும். கஷ்டப்பட்டு வந்தாங்க இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. நல்லா பேட்டிங் தான், நல்லா போலிங் தான். பட் ஃபீல்டிங் சொல்லிவிட்டாங்க. பார்த்தோம் நம்ம நம்ம எதிர்த்து பார்த்தோம், அடிக்க முடியல. பேட் லக், என்ன பண்ணுறது. நல்ல ஸ்கோர் தான், 210 தான். வின் பண்ணியிருக்கலாம், என்ன பண்ண முடியல. நம்மளோட போலிங் ஒன்றும் பெருசாக எடுபடலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டியூ ஒரு ஃபேக்டரு. மற்றபடி எல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க நம்மளை, அவ்வளோதான். முடியாது. இங்கே வந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை நம்மக்கிட்ட என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இல்லை, ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் ஃபார்மில் வந்திருக்காரு இல்லையா. இந்த மேட்ச்சை அவருக்கு கொஞ்சம் என்ன சொல்வது, டியூ ஒரு ஃபேக்டர் இருந்ததுனால பால் கரெக்டாக பேட்டுக்கு வந்துருச்சு. நம்மளதும் ஃபஸ்ட்டு 14 ஓவருக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஸ்கோர் இல்லை. அடுத்த 6 ஓவருக்கு நல்ல ரன்னு. அதனால் டியூ ஒரு ஃபேக்டர் இருந்ததுனால அவங்க அவங்களோட அதிகமாக ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ். ஆஸ்திரேலியன்ஸை பேன் பண்ணுறேங்க ப்ரோ. எல்லா வாட்டி தலைவலியாக இருக்காங்க. ஒரு தற்காலிக தோல்வி தான் நினைக்கிறோம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை எடுத்துக்கலாம். பட் தலை தோனி இருந்தார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் அடிக்கடி பல சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். பட் இருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் அதிக ரன்ஸ் போனது வருத்தம் தான். பட் இருந்தாலும் இதையும் மீண்டும் சிஎஸ்கே ப்ளே ஆஃப்க்கு வரும்ன்றது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. திருப்பி நாங்கள் மேட்ச் வந்து பார்த்துட்டே தான் இருப்போம். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் வந்து எவ்ரி சிஎஸ்கே மேட்ச் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வருவோம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு சிஎஸ்கே. மேட்ச் சூப்பர் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. It was okay. The good captain. ஷர்துல் தாக்கூர் ஒழிச்சிடணும்ண்ணா. தீபக் சாகர் ஃபஸ்ட் 2 ஓவர் தானே போட்டார், நல்லா போட்டார். இன்னும் 2 ஓவர் கொடுத்துருக்கலாண்ணா. துஷார் தேஷ்பாண்டே பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நல்லா போட்டான். ஷர்துல் தாக்கூர் மோசம்ண்ணா. என்னத்தை சொல்கிறேன். ஆமாம், வச்சு செஞ்சுட்டாங்க. இது செய்யணும்னு நினச்சி செஞ்சுருக்காங்க, முடிஞ்சு போச்சு. தலையோட பேட்டிங் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனாங்க ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அவங்க செம்மையாக ஆடினாங்க. அந்த கிரிக்கெட்டை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். நல்லா ஆடினாங்க, சூப்பராக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் வில்லேஜ் ப்ரோ. செம்ம மேட்ச் ப்ரோ. பெங்களூர்லேருந்து வந்தேன் காலையில். தலை மேட்ச் பரவாயில்ல ப்ரோ. தலை வந்தார், அது போதும் ப்ரோ. வந்தார், 4 அடித்தார். அது பார்த்தோமா திரும்பி கிளம்பிட்டே இருப்போம் பெங்களூருக்கு. ரொம்ப பேராசைப்படக்கூடாது ப்ரோ. ப்ரோ பேராசைப்பட ஆல்ரெடி 5 கப் அடிச்சிட்டோம். கலையோட பார்த்து பண்ணுவார் ப்ரோ. மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 210 அடித்தாங்க. திருப்பி கொஞ்சம் இல்லை, கடைசியில் லூஸ் விட்டாங்க. கொஞ்சம் டைட்டாக போட்டிருந்தா கொஞ்சம் வின் பண்ணியிருக்கலாம். கடைசியில் விட்டாங்க, பரவாயில்ல. இன்றைக்கி மேட்ச் வேறு லெவலில் இருந்ததுண்ணா. யார் ஜெயிச்சாண்ணா, எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான். பட் நான் வந்து ஒன்று கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது எதுன்னா, ஷர்துல் தாக்கூர் எதுக்கு எடுக்கிறாங்கன்னே டீமில் தெரியல. அவன் ஒரு பவுலர்னு சொல்லிட்டு வரான். போடுற பால்லாம் வந்து ஸ்டேடியம் வெளியே தான் போய் விழுந்துட்டுருக்கு. 10 ரன்னா முன்னே கொண்டாந்து தான் ஸ்டோனிஸ் விக்கெட் எடுத்துருக்கலாம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொஞ்சம் சென்னை வந்து விட்டுட்டாங்க. மற்றபடி மேட்ச் வேறு லெவலில் இருந்தது. ஷர்துல் தாக்கூர் என் தலைவனுக்கு ஒரு வணக்கம். ஷர்துல் தாக்கூர். மன கஷ்டத்தில் போயிட்டுருக்கேன் ப்ரோ. இல்லை, அவங்களோட பவர் என்னன்ட்டு காமிச்சிட்டாங்க. அடுத்து சண்டே பார்ப்போம். அப்படின்றத விட நம்ம பேட்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் மிஸ்ஃபீல்டிங்கில் தான் மிஸ் பண்ணோம். லாஸ்ட் மினிட் வரலுமே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. 19th ஓவர் வரலுமே நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. எனிவே அவங்க நம்மளோட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் ஷர்துல் தாக்கூர் அது அடிக்கடி இவர் சொல்லுவார், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், எதுக்காக வச்சிருக்கோன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு. எனிவே சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். தேங்க்யூ.